அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்ஸ் அப்படிங்கிற பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆள் சேர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அறிவிக்கையும் அதுக்கான அந்த ஆக்டிவேட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கும் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு பிப்ரவரி 9 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற டேட் இருக்குது. ஸோ அதாவது டிப்ளமோ படித்தவங்க ஓகேவா, ஃபஸ்ட்டு டிப்ளமோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇ இன்ஜினியரிங் ஓகேவா. ஸோ அது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற 3 அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் உள்ள என்னென்ன அதாவது அந்த இதில் உள்ள ட்ரேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சரியாக தெரியல. ஸோ மேக்ஸிமம் மெக்கானிக்கல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவில் உண்டான்னு எனக்கு சரியாக தெரியல ஓகேவா. ஸோ மெக்கானிக்கல் படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஓகேவா. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல், அடுத்து ஐடிஐயில் மெக்கானிக்கல் ட்ரேட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஓட்டுற வேலைன்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் ஓட்டுறங்கிறது அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. லோகோ பைலட் அப்படின்னா தான் ட்ரெயின் ஓட்டுறவங்க. ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னா ஓட்டுறவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. சரியான இப்போ அந்த ஜாப்போட நேச்சர் தெரியல. ஸோ யாரும் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேவா. ஸோ யூடியூப்பில் பார்த்தாலே சர்ச் போட்டாலே வந்துடும் ஓகேவா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2018 தான் போட்டிருந்தாங்க. 2018 அடுத்து பார்த்தீங்கன்னா 19, 20, 21, 22, 23 கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஹியூஜ் வேக்கன்ட் சொன்னீங்கன்னா கிடையாது ஓகேவா. ஆனால் அப்ளை பண்ணுற அந்த அப்ளிகன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் இருப்பாங்க ஓகேவா. ஸோ இதில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2018 இதனுடைய கொஸ்டின் டைப் எப்படி இருந்து பார்க்க போகிறோம் ஓகேவா. என்னென்ன கொஸ்டின் வந்திருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 2018 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஓகேவா. ஆங்கிலம் மற்றும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 ரீஜனல் லாங்குவேஜில் அதாவது வட்டார மொழிகளில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் நடக்க போகுது. எப்போ 2024. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆங்கிலம் சரியாக தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி டைப்பில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த டைப்பில் உள்ள அந்த கேள்விகள் கணக்குகள் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு போங்க, கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ எனக்கு ஆங்கிலம் கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டுது வரைக்கும் உள்ள கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சால் நீங்கள் வந்து எனது இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த மெத்தடில் உள்ள சம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ வாங்க என்னென்ன கணக்குகள் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் விடுபட்ட பகுதியை கேட்டிருக்காங்க ஓகேவா. இது பார்த்திங்க அப்படின்னா விடுபட்ட படங்கள் அப்படிங்கிற பகுதியில் வரும். இதுக்கு நம்ம சேனலில் ஒன்றும் வீடியோ போடலை. ஸோ கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணுறோம் ஓகேவா. 19 உங்களுக்கு அப்ளை பண்ணுற டேட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கொடுக்க பார்க்குறோம். அதுக்கு பிறகு தான் எக்ஸாம் எப்படி இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால் மேக்ஸிமம் கொடுக்க பார்க்குறோம் ஓகேவா. விடுபட்ட படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த இது வரும். இந்த மாதிரி நிறைய கணக்குகள் இருக்குது ஓகேவா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சால்வ் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா எண்கள் குறியீடு அப்படிங்கிற பகுதியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கணக்கு. இதை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கிறேன், அதாவது வகுப்பு போட்டிருக்கிறேன், ஃப்ரீ டெஸ்ட்டு கொடுத்துருக்கிறேன், டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ அதாவது போர்ட் மாதம் தேர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போர்ட் மாதம் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு கணக்கு ஓகேவா. அது வந்து ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ இதுக்கான அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. நம்ம சேனல் இல்லை, நீங்கள் எந்த சேனல் பார்த்தாலும் ஓகேவா தான், இல்லை வீட்டில் உங்களோட புக்கு மெட்டீரியல் கையில் இருக்குது அதை பார்த்து படித்தாலும் ஓகே தான் ஓகேவா. என்னோட கடமை என்னென்னா இந்த மாதிரி டைப்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்த மட்டும்தான் ஓகேவா. என் சேனல் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி கூட்டு வட்டி. இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க ஓகேவா. டிஎன்பிசி எடுத்துக்கோங்க, அல்லது எஸ்எஸ்சி எடுத்துக்கோங்க, அல்லது ஆர்ஆர்பி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி முக்கியமான எக்ஸாம் போர்டில் போடாமல் பார்த்தீங்க அப்படின்னா தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிலேருந்து கட்டாயம் ஒரு கணக்கு கேட்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கூட்டு வட்டிலேருந்து ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ கட்டாயம் நீங்கள் வந்து தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி இந்த 2 டாப்பிக்கை நீங்கள் பார்த்துட்டு கட்டாயம் போகணும் ஓகே. இதுலேருந்து கணக்கு ஒரு கணக்கு ஏஎல்பியில் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகே கொஸ்டின் நினைக்கிறேன். விச் இந்தியன் ஸ்டேட் ஹேஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஏர்போர்ட்ஸ், அதாவது இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் அதிக அளவில் விமான நிலையங்களை கொண்டு உள்ளுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இது ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ வரும் ஓகேவா. ஸ்ட்ராட்டஜிக்கு கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய போட்டுருக்கிறோம். நீங்கள் போலீஸ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து போட்டிருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 15-18 பகுதிக்கிட்ட போட்டிருப்போம் ஓகேவா. ஸ்ட்ராட்டஜிக்கு அதெல்லாம் பார்த்தாலே போதும், எல்லா கொஸ்டினும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கவர் ஆகிடும் ஓகேவா. அதுக்கான லிங்க் வேணும் அந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அல்லது நீங்கள் நம்ம சேனலுக்கு போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும், அல்லது பால்கி டாக்கி அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே அதில் கவர் ஆகிடும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் விமான நிலையங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படின்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த கொஸ்டின் ஏதோ ஒரு லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க, இது சரியாக தெரியல ஓகே, இதுக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜிகே கொஸ்டின் நினைக்கிறேன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த
கம்பைன்டு ஃபார்ம் ஆஃப் கார்பன், அதாவது கார்பனுடைய அந்த புறவேற்றும் வடிவங்களில் பார்த்தீங்கன்னா கார்பனோடு சேர்ந்திருக்க வடிவம் வந்து கேட்டிருக்காங்க, சேராத வடிவத்தை கேட்டிருக்காங்க. இப்போ டைமண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கார்பனுடைய புறவேற்றும் வடிவம் தான், ஆனால் கார்பன் நிலையிலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஓகேவா, அதை பட்டை தீட்டி வைரமாக மாற்றிடுவாங்க, மாற்றின பிறகு அதை டைமண்ட்னு சொல்ல முடியும். ஓகேவா, அங்கே டோலமைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா மார்பிள், அடுத்து பார்த்தீங்கன்னா சாக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனுடைய வடிவத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்காது, ஆனால் என்னது கார்பன் அதில் இருக்கும். ஓகேவா, டைமண்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டை தீட்டின பிறகு கார்பன் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா, ஸோ டைமண்ட் அப்படிங்கிறது ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கு இது பார்த்தீங்கன்னா இதில் வரும், உங்களுக்கு வந்து இது ஹெமிஸ்ட்ரியில் வரும் நினைக்கிறேன். ஓகேவா, ஹெமிஸ்ட்ரியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. இது பார்த்திங்க அப்படின்னா ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த பிலோ ஃபிகர், அதாவது இந்த படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ படங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்றியமையாத பகுதி, அதுக்கான வகுப்பு நான் முடிஞ்சால் கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா, ஜிடிக்கும் இதே மாதிரி தான் கேட்பாங்கப்பா, ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஓகேவா, சேம் மெத்தட் தான் இருக்கும். ஓகேவா, எஸ்எஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸும் இருக்காது, ஆர்ஆர்பிக்கும் எஸ்எஸ்சிக்கும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை முக்கோணங்கள் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எத்தனை சதுரங்கள் இருக்குது, எத்தனை செவ்வகங்கள் இருக்குது, எத்தனை வட்டங்கள் இருக்குது, அடுத்து எத்தனை நேர்கோடுகள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்க சான்சஸ் அதிகம். இதுவுமே ரொம்ப முக்கியமான டாபிக் தான், இதை நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபாலோயிங் அல்ஃபா நியூமெரிக் சீரீஸ் ஒன் டேம் இஸ் மிஸ்ஸிங் as shown by the question mark. Select the missing term from the given options. அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா எண்கள் எழுத்துக்கள் குறியீடு, அதாவது ஏபிசிடி கணக்குன்னு சொல்லுவீங்க. ஓகேவா, அந்த இருந்து கேட்கப்பட்ட ஒரு கணக்கு, கட்டாயம் ஒரு கணக்கு கேட்பாங்க. ஓகேவா, இதுக்கான வகுப்பு நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, எண்கள் எழுத்துக்கள் குறியீடுன்னு சொல்லி போட்டிருப்பேன் பாருங்கள். ஸோ அதுலேருந்து கட்டாயம் ஒரு கணக்கு இருக்கும், அதுக்கான ஃப்ரீ டெஸ்ட் ஒரு 25 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் போட்டு பார்த்தாலே போதும், எல்லா கணக்கு போட்டுடலாம். ஓகேவா, ஸோ இதுவும் ஒரு முக்கியமான டாபிக் தான். அடுத்து செலக்ட் த ஃபிகர் தட் டஸ் நாட் பிலாங் இன் த ஃபாலோயிங் குரூப், அதாவது இந்த 4 படங்களில் பொருந்தாத படங்கள் கேட்குறாங்க. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. சி ஏன் பொருந்தலை, சி வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய பூ இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபில் ஆகலை, ஒரு இது மட்டும் ஒரு இதில் மட்டும் இல்லை பாருங்கள். ஓகேவா, ஸோ அப்போ இந்த மாதிரி தவறான படங்களும் கேட்பாங்க, இது ஒரு டாபிக். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக என்னென்னு தெரியலையே, அவர் வெயிட் பண்ணுங்கள். அமிஷ் திரிபதி, எ ஃபேமஸ் இந்தியன் ரைட்டர், இஸ் ஒர்க்கிங் ஆன் எ சீரீஸ் பேஸ்ட் ஆன் ராமாயணா in which the first 2 books focus on Rama and Sita respectively. One which character does the third book of the series focus. அதாவது அமிஷ் திருப்பதி அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கார், அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயண கதையை பின்பற்றி பார்த்தீங்கன்னா 2 புக்கு எழுதியிருக்காரு. அதில் முதல் புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ராமனை பற்றிய புக்கும், 2வது புக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீதா பற்றிய புக்கும். ஸோ அதை தொடர்ந்து 3வது புக்கு எழுதியிருக்காரு, அது யாரை பற்றிய புக்குன்னு கேட்குறாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் நினைக்கிறேன். ஓகேவா, அது யாரை பற்றினு பார்த்தீங்கன்னா ராவணா, அதாவது ராமாயணத்தின் வில்லனான ராவணாவை பற்றி ஒரு புக்கு எழுதியிருக்காரு. 3வது புக்கு என்ன புக்குன்னு கேட்டிருக்காங்க, யாருடைய புக்கு, அமிஷ் திருப்பதி. ஓகேவா, இப்போ ராவணா அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து எ ஃபங்கல் செல் வால் இஸ் மேட் ஆஃப், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வரும் உயிரியல் இருந்து வரும், அப்படி தானப்பா. ஸோ அதாவது அந்த பூஞ்சையினுடைய செல் சுவர் எதனால் ஆனது, கைட்டீன் அப்படிங்கிற பொருளால் ஆனது தான் என்னது, இந்த பூஞ்சையுடைய செல் சுவர். அப்போ பாருங்கள் சயின்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ சயின்ஸும் முக்கியம் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் த 8 டிஜிட் நம்பர் 13 6 P 57 85 இஸ் டிவைசபிள் பை 15, தென் ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் பி. அதாவது ஒரு 8 இலக்க எண் இருக்குதான், அது 15ஆல் வகுப்படுதான். ஸோ அப்படி வகுப்பட்டால் அந்த 15வது இலக்கத்தில், அந்த 8 நம்பர் இலக்கத்தில் ஒரு நம்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க, பி அப்படிங்கிற இடத்த கொடுத்துருக்காங்க. ஸோ பி அப்படிங்கிற இடத்துல வரக்கூடிய எண் எதுன்னு கேட்குறாங்க, 1 அப்படிங்கிறது அந்த இடத்த ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஒரு ஆப்டிடியூட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இது என்ன படம் எனக்கு சரியாக தெரியல, வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். யூஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் ஃபார்ம் 3 குரூப்ஸ். இந்த 3 குரூப்ஸ் ஸோ ஃபார்ம்டு ஆர், அதாவது இந்த படங்களை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 குரூப் யூஸ் பண்ணணுமா, ஒரு குரூப்பில் வந்த படம் அடுத்த குரூப்பில் வரக்கூடாது. ஓகேவா, அந்த மாதிரி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. முக்கோணங்கள் தனியாக பிரிக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா வட்டங்கள் ரவுண்டு இந்த மாதிரி தனியாக பிரிக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சதுரம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல அருங்கோணங்கள் இதெல்லாம் வச்சு பிரிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி பிரிச்சிங்கன்னா ஒரு இது வரும். ஓகே, அதுக்கு விட்டுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது புது டாப்பிக்காக இருக்கானே படித்தது இல்லை. ஓகே, அப்போ தான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தை கோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ தெர் ஆர் ரெட் ஏ, yellow B அண்ட் green C டோக்கன்ஸ் இன் எ பேக். A:B 3:8, B:3 B:C 6:13. A:B:C is given by, அதாவது A:B கொடுத்துருக்காங்க 3:8 B:C பார்த்தீங்கன்னா 6:13 கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகையான கணக்கு. ஓகேவா, இது ரொம்ப ஈஸி இப்படி போடுவாங்க. இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். A:B:C கொடுத்துட்டு முதல்ல A:B எவ்வளவு 3 8 Cக்கு 8 போடுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா B:C 6:13. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 6 போடுவாங்க. பெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துலேருந்து ஒரு கட்டாயம் கேட்டுருக்காங்க. ஸோ அதுவும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க,
விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிவைசஸ் ஹெல்ப் டு மெயின்டைன் ஏ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஏ கண்டக்டர். இது பார்த்தீங்கன்னா இயற்பிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது செல் ஆர் பேட்டரி அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது டிவைஸுக்கும் கண்டக்டருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்குன்னா தொடர்பை வந்து தக்க வைத்துக்கொள்ள யூஸ் பண்ணது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, செல் ஆர் பேட்டரி. ஓகேவா, பேட்டரி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இயற்பிலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்னது? டு கோ எ டிஸ்டன்ஸ் ஃபார் ஏ ஆஃப் 40 kilometers upstream and rover takes 8 hours while a takes her only 5 hours to row the same distance downstream. வாட் வாஸ் த ரோவர் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா வேகம் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு போட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போகுது. அது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுது. அதே மார்க்கில் அதே ஸ்பீடில் வந்தால் 5 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். ஓகேவா, மறுபடியும் வரதுக்கு. அப்போ அதனுடைய அந்த போட்டோடைய ஸ்பீடு என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா வேகம் மற்றும் நேரம் அப்படிங்கிற பகுதியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான சம்மு கட்டாயம் கேட்பாங்க ஒன்று. அடுத்து, ஹூ ஸ்டார்டட் த ஃபாலோயிங் லா. The properties of the elements are the periodic function of their atomic masses. அதாவது இது ஒரு விதி கொடுத்துருக்காங்க. என்ன விதின்னு தெரியல. ஸோ ஆன்சர் பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகேவா, மெண்டலீவ். ஓகேவா, மெண்டலீவ் விதின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மெண்டலீவ் தத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஒரு விதி இருக்குது. ஸோ அப்போ சயின்ஸில் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க இது வந்து. அடுத்து, வாட் இஸ் த நேம் ஆஃப் த பாயிண்ட் அட் விச் த குரோமாட்டிட்ஸ் ஆர் அட்டாச்ட் இன் எ குரோமோசோம். அதாவது குரோமோசோமில் அந்த குரோமாட்டிட்ஸ் வந்து ஒட்டிக்கிற பகுதி என்னென்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரோமியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து. ஓகே, அப்போ பயாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. இஃப் 192 பென் காஸ்ட் இஸ் 10 ரூபா, ஹவு மெனி பென்ஸ் கேன் பி பாட் ஃபார் 5 ரூபா. அதாவது 192 பேனோட விலை 10 ரூபாயாம். அப்போ 5 ரூபாய்க்கு எத்தனை பேனா சொல்லி கேட்குறாங்க. நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிற பகுதியில் வரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். போலீஸ் எக்ஸாம் பார்க்கும்போது போட்டிருப்பேன். அப்போமே இது வந்து முக்கியமான ஒரு கணக்கு தான். 2 or more elements combine to form a, அதாவது ஒன்று அல்லது இரண்டு மேற்பட்ட தனிமங்கள் கலப்பது என்ன சொல்லுவாங்க, சேர்மம், அதாவது காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க. அது அப்போ இதுலேருந்து கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. இது பை அண்ட் பார் செட் ஒன்று கேட்டிருக்காங்க. சரி, 11 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ போதும் நினைக்கிறேன். ஓகேவா, மேக்ஸிமம் இதை கேட்குறாங்க. ஸ்டடி ஜிகே பாருங்கள். இது பாருங்கள், ஒரு ஜிகே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு ஃபார் டிஸ்இன்ஃபெக்டிங் ட்ரிங்கிங் வாட்டர். அதாவது குடிநீரை சுத்தமாக்கிறதுக்கு என்னது வந்து கேட்குறான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ குடிநீர் சுத்தமாக என்னது, ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லுவாங்க இல்லையா, சலவை தூள். நீங்கள் ஊரெலாம் போட்டிருப்பீங்க. ஒரு சில எங்கள் கிராமங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க. ஸோ அது வாடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா, அதில் சோறோ அல்லது பார்த்திங்கன்னா அதை டீ போடவோ பார்த்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ ப்ளீச்சிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை கேட்டிருக்காங்க சயின்ஸ்லேருந்து. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் மோஸ்ட் சூட்டபுள் ஆப்ஷன். எ ஷர்ட் ஆல்வேஸ் ஹேஸ் எ காலர், பாக்கெட், பட்டன், ஃபேப்ரிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபேப்ரிக்ங்கிறத கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிறந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் ஃபேப்ரிக்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கரெக்டாக யூசேஜ் போடணும். இங்கிலீஷில் வரும் நினைக்கிறேன். ஓகேவா, இது பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் மார்க் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்பாங்கல்ல, இந்த ஃபாலோயிங் வென் டயக்ராம் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ப்ளே ஆல் 3 games இஸ். 3 கட்டங்கள் கொடுத்துட்டு 3 கேமும் விளையாடுறாங்கன்னு கேட்பாங்க. அப்போ எஸ் அப்படிங்கிறது வருவார். ஸோ எஸ்ங்கிறது சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 23 × 31 713. ஹவு மச் இஸ் 0.0713 டிவைடட் பை 3.1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வகுத்தல் தான், ஈஸியான சிம்பிள் வகுத்தல் தான் அதை கண்டுபிடிச்சி போட போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் இருக்கும். ஓகேவா, இது பார்த்திங்க அப்படின்னா கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் டு பி ட்ரூ அண்ட் டிசைட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அசம்ஷன் இஸ் ஆர் இம்ப்ளிசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திஸ் இயர் இன் த பட்ஜெட் செக்ஷன் தேர் வாஸ் ஃபவுண்ட் அலாட்மெண்ட் ஃபார் த ட்ராவல் இன்சூரன்ஸ். அசம்ஷன்ஸ், ட்ராவல் இன்சூரன்ஸ் ரெக்யூர் ஃபண்ட்ஸ். தேர் ஆர் மெனி அதர் ஏரியாஸ் தட் நீட் மோர் ஃபினான்சியல் அட்டென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கூட்டுக்காரன் கேள்வி. அதாவது பட்ஜெட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2024 பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் ஏஎல்பியில் கேட்கலாம். ஸோ பட்ஜெட் பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. முடிஞ்ச ஒரு வீடியோ போட பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விச் சீஃப் வாஸ் அவார்டட் த பத்மஸ்ரீ இன் 2017 ஃபார் ஹிஸ் குளூனரி கான்ட்ரிபியூஷன்ஸ். அதாவது பத்மஸ்ரீ விருது ஒரு ஆள் வாங்கியிருக்காங்க. யாருன்னு கேட்குறாங்க, எதுக்கானு கேட்குறாங்க. ஓகேவா, யாராம், சஞ்சீவ் கபூர். அப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பத்மஸ்ரீ விருதுலாம் கொடுத்தாங்க நிறைய பேருக்கு. பாரத ரத்னா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்து அர்ஜுனா விருது, அந்த கேல் ரத்னா விருதுலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கட்டாயம் பார்த்துட்டு போங்க. ஏஎல்பி டெக்னீஷியனில் கட்டாயம் கேட்பாங்கப்பா. ஓகேவா, கேட்காமல் இருக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எனக்கு சரியாக தெரியல, பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு இந்தியா பார்ன் லியோ வர்தாக்கர் பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் ஃபாலோயிங் கண்ட்ரிஸ். அதாவது இந்தியா பிரான், அதாவது இந்திய ஒரு வம்சாவளி வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஒரு ஆள் ஆயிருன்னு சொல்லுவாங்க. அயர்லாண்டில் ஆயிருக்கார். ஓகேவா, மினிஸ்டராக இருக்கார் ஒரு ஆள், பிரைம் மினிஸ்டராக இருக்கார். எங்கே, அயர்லாண்டில். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில்.
இது ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெருசு போது ஓகே. ஒரு 14 நிமிஷம் ஆயிடுச்சு போதும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சால் அடுத்த வகுப்பு போடுறேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் போட்டுறேன். உங்களுக்கு டெலிகிராம் சேனல் பிடிஎஃப் போட்டுறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு மாடல் சொல்லிவிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதே போதுமானது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப போட்டு பேசிகிட்டு இருக்க வேண்டாம். நான் இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்தா நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க ஒரு திருப்பி என்ன கணக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நன்றி வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.